அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பாராத வெற்றியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்படுத்தி, அதுவும் குறிப்பாக இணையதள வழியான பிரச்சாரம், மாற்று முறையிலான கட்சியை முன்னெடுக்கிற வழிமுறைகள் இவற்றால் பெற்றிருக்கிற ஒரு வெற்றி என்பது எல்லா கட்சிகளிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸ் தனது 30 ஆண்டு கால அரசியலில் மிக முக்கிய முடிவை எடுத்து திமுகவை விட்டு விலகிவிட்டது. விஜய் கூட்டணியிலேயே போய் சேர்ந்து விட்டது. இன்னொரு முனையில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்வது என்று தெரிய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அந்த கட்சி இனியும் எடப்பாடியோடு உறவை தொடர்வது வெற்றிக்கு வழிவகுக்காது என்பதை உணர்ந்திருப்பதாகவும், இவர்கள் ஒரு புறம் என்றால் இன்னொரு புறத்தில் எடப்பாடியை தாங்கி பிடித்த அந்த சமூகத்துடைய தொழிலதிபர்கள் இனி எடப்பாடியால் எந்த விளைவும் தமிழ்நாட்டில் ஏற்படாது என்பதை உணர்ந்திருப்பதாகவும், எனவே அவர்களும் ஒரு முடிவை நோக்கி நகர வேண்டிய நிலையிலும் தங்களுடைய தொழில் நிறுவனங்கள், தொழில் இவற்றுக்கு பாதுகாப்பாக தங்கள் சமூகத்தை சார்ந்த ஒருவர் மாநில அளவில் ஏதேனும் ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதன் விளைவு அவர்களின் பார்வை தற்போது அண்ணாமலை பக்கம் திரும்பியிருக்கிறது. இன்னொரு புறம் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்பது எல்லோரும் சொல்வது போல இன்ஸ்டாகிராம் தொடங்கி ஃபேஸ்புக் தொடங்கி ட்விட்டர் வரையில் இருக்கிற இணையதளத்தின் பயன்பாடு, சமூக வலைதளங்களிலே பணியாற்றுவது, இவைதான் இனி கட்சிகளின் வெற்றியை தீர்மானிக்கும் என்கிற நிலைக்கு விஜயுடைய வெற்றி காண்பித்து விட்டது. எனவே இதையெல்லாம் உணர்ந்திருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய இயங்குதளமாக இயங்கி கொண்டிருந்த சூழலில் அந்த கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதால் அந்த பணியை தொடர முடியாமல் அண்ணாமலை அடுத்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்று அவர்கள் செய்து வந்த பிரச்சாரம், குறிப்பாக அண்ணாமலை ஆர்மி என்று முகநூலிலேயும் மற்ற சமூக வலைதளங்களிலேயும் இயங்கி அண்ணாமலைக்கென்று ஒரு பெருத்த செல்வாக்கை உருவாக்கி வைத்திருந்த அந்த தொழில்நுட்ப பட்டாளம் இப்பொழுது என்ன செய்வது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட போது அவர்களும் அண்ணாமலை ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு அண்ணாமலையிடம் அந்த கோரிக்கையை வைத்து உடனடியாக செயல்படுங்கள், பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது ஒரு பொறுப்பை பெறுங்கள் அல்லது அதிலிருந்து வெளியேறுங்கள், நாம் தனி கட்சியை துவங்குவோம் என்று கூறி அவருடைய முடிவுக்கு கூட காத்திராமல் அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே ஒரு புதிய கட்சியை அண்ணாமலை உருவாக்குகிறார் என்று சொல்லி அதற்கு கொடி புதிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா, தமிழ்நாடு ஜனதா என்று பெயர், சில பேர் மக்கள் பாரதிய ஜனதா என்று ஆளுக்கால் ஒரு பெயரை சூட்டி அதற்கென்று கொடிகளை உருவாக்கி இப்பொழுது சமூக வலைதளத்தில் அவருக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்த சூழலில் அண்ணாமலையினுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பது பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவில் அவருக்கு இருக்கிற அரசியல் வழிகாட்டியாக, அரசியல் குருவாக இருந்தவர், அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த கர்நாடக மாநிலத்தின் முன்னணி அரசியல்வாதியும் பாரதிய ஜனதாவின் தலைமைக்கு நெருக்கமானவருமான மூத்த தலைவர் BL சந்தோஷ். அவர்தான் இவருக்கு அரசியல் குரு போல இருந்து இவருக்கு தடங்கல்கள் ஏற்படுகிற பொழுது, பின்னடைவு ஏற்படுகிற பொழுதெல்லாம் அண்ணாமலையை தாங்கி பிடித்தவர். ஆனால் கடந்த 6 மாத காலமாக அவருடனும் அண்ணாமலைக்கு சரியான ஒரு உறவு இருக்கவில்லை. அண்ணாமலையின் தனித்த போக்கு, தலைமைக்கு எதிராக அவர் செயல்படுவதாக வரும் புகார்கள், எடப்பாடி அண்ணாமலையை ஒரு தடைக்கல்லாக கருதுகிறார். எனவே அண்ணாமலையை தூக்கி பிடிப்பது என்பது பாரதிய ஜனதாவின் தலைமைக்கு எதிராக முடியும் என்று BL சந்தோஷ் கருதியதால் அண்ணாமலையிடமிருந்து விலகி இருந்தார். இருந்தாலும் அண்ணாமலையினுடைய வெற்றி, அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக எதுவும் இல்லாத பாரதிய ஜனதாவை இருப்பது போலாவது காட்டிக் கொண்டிருந்த அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பை தருவது பாரதிய ஜனதாவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் நம்பினாலும், காலச்சூழல் அவராலும் அண்ணாமலைக்கு எதையும் பெற்றி கொடுக்க முடியாத நிலைக்கு பாரதிய ஜனதாவில் இருக்கிற ஆளும் பாரதிய ஜனதாவின் தலைமை பொறுப்புக்கு நெருக்கமாக இருக்கிற RSSனுடைய பிராமணர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு பிராமணர்கள் செலுத்துகிற ஆளுமையில் சந்தோஷ் அண்ணாமலைக்காக பரிந்து பேசுவதற்கு கூட முடியாத சூழல் உருவாகிவிட்டதாக சொல்கிறார்கள். தன்னுடைய அரசியல் குரு
அவரே அவருடைய நிலையை காப்பாற்றுவதற்கு போராடுகிற சூழல் ஏற்பட்டு விடுமோ என்பதை அறிந்த அண்ணாமலை அவரிடம் உதவி கோருவதை நிறுத்தி தனித்து சில முயற்சிகளை செய்து பார்த்தார். அதன் இன்னொரு கட்டமாக தனி கட்சி ஆரம்பிக்க போகிறோம் என்று அவருடைய ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் சொன்னாலும் அதை தன்னுடைய தூண்டுதலின் பேரில்தான் சொல்கிறார்கள் என்பது போன்ற செய்தி தலைமைக்கு கிடைப்பதற்கு இவரே வழிவகுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு விதமான மிரட்டல். அதன் வழியாவது தனக்கு ஏதாவது பொறுப்பை கொடுப்பார்களா, மத்திய அமைச்சரவை மாற்றத்திலாவது தனக்கு கேபினட் அந்தஸ்து கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்பும் அண்ணாமலை தரப்பில் இருந்தது. அதாவது மத்திய அமைச்சர் பதவியையோ தேசிய செயலாளர் பொறுப்பையோ எதிர்பார்க்கவில்லை என்று அண்ணாமலை தரப்பில் சொல்லப்பட்டாலும் அது கிடைத்தால் கூட போதும் என்ற நிலைக்குத்தான் அவர் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம் முழுமையாக கீழிருந்து மேலாக அவருடைய எல்லா தரப்பிலும், பாரதிய ஜனதாவின் எல்லா தரப்பிலும் அவருக்கான இருப்பு என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதை நன்கு உணர்ந்திருக்கிற அண்ணாமலை சமீப காலத்திற்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால் நேபாளத்திற்கு அவர் பயணம் செய்வதற்கு முன்னால் சந்தித்தவர் தான் அவருடைய ஆன்மீக குரு என்று கருதப்படுகிற அதே கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் ஆசிரமம் வைத்து அகில உலக அளவில் பெரும் ஆன்மீக செம்மலாக இருக்கிற ஸ்ரீ ரவிசங்கரை அவர் சந்தித்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், ஸ்ரீ ரவிசங்கர் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமானவர், அமித்ஷாவுக்கும் நெருக்கமானவர். பாரதிய ஜனதாவின் முன்னணி தலைவர்கள் மாத்திரமல்ல, ஆர்எஸ்எஸ்ஸின் நாக்பூர் தலைமையகத்தில் இருக்கிற அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற அனைத்து ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களோடும் தொடர்புடையவர். அவர் இல்லாமல் அணுவும் அசையாது என்கிற நிலை இன்றைக்கும் பாரதிய ஜனதாவின் முன்னெடுப்புகளில் உண்டு என்கிற நிலையில் அவரை போய் பார்ப்பது என்கிற தன்னுடைய நீண்ட நாள் நட்பு, அவரை போய் பார்க்கிற வழக்கம், ஒரு ஆன்மீக குருவாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அண்ணாமலையின் பாதையில் அவருக்கு கடைசியாக கிடைத்திருக்க வாய்ப்பாக தெரிந்தது ஆன்மீக குருவான ஸ்ரீ ரவிசங்கரை போய் நேரில் சந்திப்பது. போய் நேரில் சந்தித்தார். நேரில் சந்தித்த போது அவருடைய அளவாலியதாக நீண்ட நேரம் பேசியதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அது குறித்து அண்ணாமலை தரப்பில் பேசப்படுவதையும் பெங்களூர் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் பேசப்படுவதை நாம் அறிய முற்பட்ட போது நமக்கு கிடைத்த முதல் தகவல், BL சந்தோஷ் எந்த நிலையில் ஒரு விரக்தியான மனப்பான்மையில் தன்னை கைவிட்டாரோ அந்த நிலை இல்லாவிட்டாலும் அதற்கு சற்றும் குறையாத அறிவுரையை கூறுபவராக, ஆலோசனை சொல்பவராக ரவிசங்கர் மாறிப்போனது அண்ணாமலைக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய பாணி, உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இந்த பார்ட்டி என்று சொல்லி அவர் ஆரம்பித்து இவை அனைத்தும் தலைமைக்கு தெரிந்திருக்கிறது. நீங்கள் எதையெல்லாம் தெரிந்திருக்காது என்று நினைத்து செய்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் சீனியர் பாரதிய ஜனதா தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து அந்த அழுத்தம் உங்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் மீள்வது என்பது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் நடக்காது என்ற வகையில் அவர் கூறிய அறிவுரைகள், அதை ஒட்டி அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள், நீங்கள் வேண்டுமானால் பாரத பிரதமரையோ அல்லது முன்னணி தலைவர்களையோ சந்திப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்தை, அதாவது ஒரு திராவிட கட்சிகள் இரண்டுமே தோல்வியடைந்திருக்கிற நிலையில் மாற்று சிந்தனையோடு ஆன்மீகம் கலந்த வலதுசாரி சிந்தனையுடன் கூடிய ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும், அதனால் பாரதிய ஜனதாவுக்கு என்ன லாபம், பாரதிய ஜனதாவின் ஒரு அங்கத்தினராக பாரதிய ஜனதா எந்த பொறுப்பை கொடுக்கிறதோ அதை ஏற்று இதை எப்படியெல்லாம் உங்களால் செய்ய முடியும் என்பதை ஒரு பிரசன்டேஷனாக தயாரித்து நீங்கள் அந்த தலைவர்களிடம் காண்பித்து பிறகுதான் இதில் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க முடியுமே தவிர சொல்லுகின்ற நிலையில் இனி யாரும் உங்களுக்காக இருக்க இயலாது என்ற நிலைக்கு உங்களுக்கும் தலைமைக்குமான இடைவெளி அதிகரித்திருக்கிறது என்று சொன்ன அவர், இதே நிலை தொடருமானால் உங்களுக்கான எதிர்காலம் என்பது பாரதிய ஜனதாவில் மிகப்பெரிய தோல்வியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி, இனிமேலாவது உங்களுடைய பாதைகளில்
கட்சி பெரிது என்ற நிலையோடு பயணிப்பதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற ஆலோசனையை சொல்லி தனிப்பட்ட உங்களுடைய முன்னெடுப்புகள் உங்களை அடிப்படையாக கொண்ட கட்சியின் நிலை என்ற நிலையிலிருந்து மாறி கட்சியை வைத்துதான் நீங்கள் என்கிற பாரதிய ஜனதாவின் ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்திற்கு நீங்கள் ஒத்துப்போகாவிட்டால் இந்த விளைவுகள் என்பது நீங்கள் எதிர்பார்க்காததாக இருக்கக்கூடும். இன்னும் சொல்ல போனால் பொறுப்புகள் வருகிறதோ இல்லையோ தொல்லைகள் கூட வரலாம் என்று அவர் எச்சரித்ததாக அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் சொன்னதாக பெங்களூரில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இதில் உண்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதுவும் இல்லாமல், நெருப்பு இல்லாமல் எந்த புகையும் வெளியில் வராது. எனவே அப்படி பார்க்க இருக்கிற சூழலில் அரசியல் குருவாக இருக்கிற சந்தோஷ் கைவிட்ட நிலையில் ஆன்மீக குருவாக இருக்கிற ஸ்ரீ ரவிசங்கரும் கைவிட்டு விட்டாரோ என்றுதான் இப்பொழுது பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்படும் சூழலில் நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்று உள்ளதாக செய்திகளை பரப்புகிற அண்ணாமலை தரப்பு அவர் சென்றிருப்பது வேறு சில திட்டங்களுக்காக, மறைமுக திட்டங்களுக்காக என்று சொல்லப்படுகிறது. அது என்ன மாதிரியான திட்டங்கள்? அது பாரதிய ஜனதாவை தான் தனிக்கட்சி துவங்குவதாக மீண்டும் அந்த செய்தியை பரப்பி இடத்தை பெறுவதா, அல்லது ஆன்மீக குருவின் பேச்சை கேட்டு அடக்கி வாசித்து காலத்திற்கு காத்திருந்து எதையாவது பெறுவதா? காத்திருப்போம் மேலதிக தகவல்கள் வந்தவுடன். நன்றி, வணக்கம். நமது யூடியூபை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.